சிறியொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண தேர்தலில் ஒன்றிணைந்து கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்து. மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் செலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி தொடர்பான செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும், யாழில் 3 நாட்கள் அணியா விளக்கு போராட்டம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஏற்பாடு என்ற ஒரு தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பு அரசியல் லாபம், சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்திகள் செம்மணி தொடர்பான செய்திகளாகவும், ஐநா மனித உரிமை ஆணையாளர் நாளை இலங்கை வருகிறார், யாழ்ப்பாணம் திருமலைக்கு பயணம் என்றொரு செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்ட்ரேக் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு வரவுள்ளார் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது என்பது இந்த செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை மீறுவோர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தம், தமிழரசில் சுமந்திரன் அறிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியால் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் மீறப்படுமானால் அவர்கள் கட்சியில் இருந்து உடனடியாக இடைநிறுத்தப்படுவார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 607 பேருக்கு எதிராக வழக்கு சட்டமா அதிபர் தாக்கல் செய்தார். அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 607 பேருக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்பது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, வலிவடக்கில் 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் நேற்று முதல் மயிலட்டி சந்தியில் ஆரம்பம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மின்சார கட்டண அதிகரிப்பால் பொருட்களின் விலை உயர்வு. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவால் அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. புதியதொரு சோசலிச யுகத்தை உருவாக்க பயணிக்கிறோம், அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, யாழ் நல்லூர் பிரதேச சபையினர் காரைக்காலில் கழிவுகளை கொட்டி தரம் பிரிக்க தடை. நல்லூர் பிரதேச சபையின் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையத்தின் செயல்பாட்டை உடன் நிறுத்தி அங்குள்ள கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தியும், மண்வெட்டியால் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவில் ஆதன வரி 8% குறைக்கப்படும் என்ற செய்தி, வழுக்கை ஆற்றை புனரமைக்க ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாவனைக்கு உதவாத சத்துமா வழங்கிய தொண்டு நிறுவனம் என்ற ஒரு செய்தி, யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் 20 சிறார்களுக்கு சத்துமா வழங்கப்பட்டுள்ளது. இந்த சத்துமா யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்டது. அந்த சத்துமாவை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என சந்தேகம் அடைந்த நிலையில் அதனை அரித்தட்டின் மூலம் அரித்த போது அதில் புழுக்கள் தென்பட்டன. இந்த நிலையில் சிறார்களிடமிருந்து அனைத்து சத்து பைகளையும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் அதனை ஊரில் உள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்தார். இதனை அறிந்த குறித்த தொண்டு நிறுவனத்தினர் அவருடன் முரண்பட்ட பின்னர் அந்த சத்துமா பொதிகளை எடுத்துச் சென்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்த பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவகரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக குறித்த நபர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள், மயிலத்தமடு மேய்ச்சல் தரை விவகாரம், வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம், 30 பேர் வழக்கிலிருந்து விடுதலை என்றொரு செய்தி. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி 2023 அக்டோபர் 8ஆம் தேதி ஹொம்மாந்துறை பகுதியில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேருக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் முடிவுக்கு வந்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தோட்டாவுடன் இந்தியர் கைது.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தோட்டாவுடன் இந்திய பிரஜை ஒருவர் விமான நிலைய போலீசாரால் நேற்று சனிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதுடன் மைத்திரியின் ஆட்சியிலும் நிதி மோசடி என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யானைகளால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண பொறிமுறை அவசியம், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்ற செய்தியும், திருட்டுடன் தொடர்புடையவர் போதைப் பொருளுடன் கைது என்ற செய்தி, இரு பேருந்துகள் மோதி விபத்து என்ற செய்தியும், போலி நாணயத்தாள்களுடன் போலீசார் ஒருவர் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் புதிய சட்டம் இயற்றியேனும் ஹெகலிய தண்டிக்கப்பட வேண்டும், சுகாதார அமைச்சர் ஜெயதிச தெரிவிப்பு. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தேசிய குற்றம் அளித்திருக்கிறார். நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு போதாவிட்டாலும் நாட்டில் புதிய சட்டம் இயற்றியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அராலியில் உளவு இயந்திரம் மின்சார கம்பம் மீது மோதியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கு சுகாதார திட்டங்கள் குறித்து ஆராய்வு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பஸ் ஓட்டோ நேருக்கு நேர் மோதி விபத்து என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இளநாட்டு பத்திரிகையில் வாரமலர் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் பவித்ரா நந்தகுமார் அவர்களுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நிக்சன் அவர்களுடைய புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் சுமந்திரன் விரைவில் நாடாளுமன்றம் செல்வார் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இபிஆர்எல்எஃப் தலைவர்கள் படுகொலையை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் என்றொரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இபிஆர்எல்எஃப் தலைவர்களின் இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கு அதிகாரிகளும் எவ்வாறு உதவினார்கள் என்பதை ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு நினைவுபடுத்துகிறார். முதலில் வெளிநாட்டு பிரஜைகளின் பூத உடல்கள் அரசாங்க எஸ்டேட்டில் உள்ள ராஜாஜி மண்டபத்திற்கு அண்மையாக மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதற்கு அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு கட்டமிடப்பட்டவாறு இந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து கந்தையா அருந்தவபாலன் அவர்களுடைய உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான தமிழ் கட்சிகளின் வரவு செலவு கணக்கு என்ற ஒரு கட்டுரை, ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சி உடன்பாடு காண தவறியமையால் சில சபைகளின் அதிகாரத்தை அநியாயமாக இழக்க நேர்ந்ததால் தலைமை மீது கட்சி உறுப்பினர்கள் பலர் அதிருப்தி அடைந்திருக்கும் ஒரு நிலை டக்ளஸிடம் மண்டியிட்டது, மேலும் அவர்களிடத்து வெறுப்பை தோற்றுவித்துள்ளதாக காண முடிகிறது என்று ஒரு முக்கியமாக இந்த கட்டுரையின் ஒரு பகுதி கட்டமிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் காசி விஸ்வநாதன் அவர்களுடைய தமிழ்நாட்டில் ஆட்சியை நிர்ணயிக்கும் சக்தியாக இருந்த பாமக இந்த நிலைக்கு வந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய ஈரானை கைவிடும் ரஷ்யா சீனா தெஹ்ரானில் உள்நுழையும் அமெரிக்கா என்ற தலைப்பில் இந்த உலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர்கள் தொடர்பாக இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான அடிப்படை விஷயங்கள், ராஜதந்திரங்கள், டிரம்பின் இறுதி எச்சரிக்கை என்று இந்த கட்டுரை தொடர்ந்து செல்லக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் கொழும்பில் சர்வதேச யோகா தின நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கானக பாதையில் 10,000 பேர் பயணம் என்ற ஒரு செய்தி, வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தை ஒட்டி கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதையை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதும் முதல் நாளில் 10,450 அடியார்கள் காட்டுக்குள் பிரவேசித்தனர் என்று அவர்களுடைய புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாடு திரும்பும் இலங்கையர் இஸ்ரேலிய விசாவை வைத்திருப்பது கட்டாயமாகும் என்ற ஒரு செய்தியும், பூந்தோட்டம் பெரியார்குளம் வீதிக்கு காப்பீற்றிடும் பணி நேற்று ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழருக்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகிறது ஆக்லாந்து நிறுவனம் என்ற செய்தியும், தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளால் வவுனியா வடக்கு பறிபோகும் நிலையில் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் எரிபொருள் மாபியாவை இந்த அரசும் ஊக்குவிக்கிறது, எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்ற ஒரு முக்கிய செய்தி. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளாக நாவாந்துறையில் இளைஞர் பெண் ஐஸ் போதை பொருளுடன் கைது என்று, பதுளையில் இருந்து விபத்து, பதுளையில் பேருந்து விபத்து, மூவர் பலி, 34 பேர் காயம் என்று அந்த பேருந்து விபத்தினுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பதுளை மகியங்கனை பிரதான வீதியின் துன்கிந்த 4வது மைல்கல் பகுதியில் நேற்று காலை 6 மணிக்கு பேருந்து ஒன்று விபத்தில்
விபத்திற்குள்ளானது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 34 பேர் காயமடைந்துள்ளனர் என்ற செய்தியாக இது காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற அனுர அரசு பிரபாகரனுடன் கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு செய்தியும், நாட்டை மாற்றுவதற்கு மக்கள் ஆதரவு அவசியம் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க என்ற செய்தியோடு இறுதியாக ஜனாதிபதி நிதிய சேவை பரவலாக்கம் வடக்கிற்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும் மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் என்றவாறு இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மனித புதைகுழிக்கு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் யாழ்ப்பாணம் பெறும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடாத்த ஏற்பாடு. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை அணையா விளக்கு போராட்டம் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வருகை தரும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மனித புதைகுழி சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்பதோடு செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரி சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு நாளை 23ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. அணையா விளக்கு போராட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த போராட்டத்தின் போது தமிழர்களது பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையா விளக்கினை முன்னிலைப்படுத்திய இந்த போராட்டம் ஏற்பாட்டாளர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்து மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகிறது. இனவழிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கு காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும் என்கிற குறியீட்டு அர்த்தத்திலேயே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 3 தினங்கள் எரியா கூடிய அணையா விளக்கு ஏற்றப்பட்டுள்ளது. போராட்டம் இடம்பெறும் 3 தினங்களில் முதல் 2 நாட்களில் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரதமும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செய்திப்பட கண்காட்சியும் மக்கள் கையெழுத்து திரட்சியும் செம்மணி மனித புதைகுழி தொடர்புபட்ட கதை கவிதை படிப்பும் நாடக அளிக்கைகளும் இடம்பெறும். 25ஆம் தேதி ஆகிய 3ஆம் நாள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்தி தலைப்பு செய்தியாக புலந்திருக்கிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வலிவடக்கில் 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ஐநா உயர்ஸ்தானிகர் நாளை இலங்கை விஜயம் யாழ்ப்பாணமும் வருகை தருவார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டேர்க் நாளை 23ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஐஸ் போதையுடன் நாவாந்துறையில் பெண் உட்பட 2 கைது. செம்மணி மனித புதைகுழி அரசியல் லாபம் தேட தமிழ் தரப்பினர் முயற்சி சரத் வீரசேகர தெரிவிப்பு. அனுர அரசு எரிபொருள் மாஃபியாவை முன்னெடுத்து செல்கின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. அனுர அரசாங்கம் எரிபொருள் மாஃபியாவை முன்னெடுத்து செல்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும், உடுப்பிட்டியில் ஹெண்டர் மோதியதில் ஒருவர் பலி என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் வாழ்வெட்டுடன் தொடர்புடைய 3 கைது. கிளிநொச்சியில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் சிறுவர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க தயார் ஐநா தெரிவிப்பு. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான குழுவின் அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியத்திலிருந்து உதவி வழங்க தயாராக இருப்பதாக யுனிசெஃப் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டம் என்ற ஏற்கனவே பார்த்த செய்தி. காரைக்காலில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்க தடை என்ற ஒரு செய்தியும் வலம்புரியினுடைய வாரமலராக சங்குநாதம் இன்றைக்கு புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே அபிமன்யுவனுடைய கட்டுரையாக அன்றே கொள்ளும் தெய்வம் என்ற தலைப்பிலே கட்டுரையும் புலந்திருக்கிறது. ஆலடி மாநாட்டிலே காணி இல்லாத மக்களுக்கு அரச காணிகளை வழங்குங்கள் என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும், அதே போல மறைந்திருக்கக்கூடிய கவிஞர் வி பரந்தாமன் அவர்களுக்கும் வணக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். வியாசருடைய பதில்கள் பக்கத்திலே தமிழரசின் வரலாறு அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்க வேண்டும் என்று கேட்டான் ஒருத்தன். அக்கட்சியின் மூத்த அரசியல்வாதிகளை கேட்க சொன்னேன். அவனோ பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்கிறானே. உங்களின் கேள்விகளை வாசிக்கும் போது கடலிலே இல்லையாம் என்ற சொல்தான் நினைவுக்கு வந்தது. சிறையில் இருக்கும் வடிவேலு தனது உதவியாளர் இருவரை தனக்கு ஜாமீன் எடுக்க அனுப்பி வைத்து விட்டு காத்திருப்பார். அவர்கள் வந்து, பாஸ், ஊரில் உள்ள எத்தனையோ மார்க்கெட்டெல்லாம் போய் விசாரித்தோம், ஜாமீன் மட்டும் இல்லை என்கிறார்கள். இதில் விசேடம் என்னவென்றால் கடலிலும் இல்லை என்பான். அதே போலதான் இந்த கேள்விக்கு விடை தெரிகிறது என்றும் வியாசருடைய பதில் செல்கிறது.
அதே போல உலக நாடுகளில் யுத்தம் பரவ காரணம் என்ன வியாசரே என்ற கேள்விக்கும், என்னை விட அவன் முன்னேறிவிடக் கூடாது என்ற சிறுமைத்தனம் நாட்டின் தலைவர்களிடம் இருந்தால் யுத்தம் அழிந்த நாடாகத்தானே இருக்கும் என்ற ஒரு செய்தியும், தக்லைஃப் திரைப்படம் எப்படி இருந்தது வியாசரே என்ற கேள்விக்கும், அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கள் தங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சினிமாவை விட்டு விலகி இருப்பதே நன்று. ஏனென்றால் ஒரு காலத்தில் இவர்கள் கொடுத்த வெற்றிகள் மிக உச்சமானவை. இப்போது அது முடியவில்லை என்றால் இருக்கும் மரியாதையுடன் ஒதுங்கி விடுவதுதானே சிறந்தது. இல்லையெனில் தக்லைஃப் போன்றே அரைத்த மாக்களை மீண்டும் அரைக்கும் நிலை வரும். இதன் விளைவுதான் இருவருடைய மரியாதையும் இழக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோல போர் இடம்பெறாத செம்மணியிலேயே இத்தனை மனித புதைகுழி என்றால் போர் நடந்த முள்ளிவாய்க்காலில் என்ற கேள்விக்குறியோடும், செம்மணி புதைகுழி தமிழின் அழிப்பின் அதியுற்ற சாட்சியம். நிச்சயம் அதற்கான நீதியை இந்த அரசு பெற்றுத்தரத்தான் வேண்டும். அப்படி பெற்றுத்தந்தாலே அரசை ஆதரிக்கும் தமிழ் மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லையல் கடவுளே இந்த அரசை நம்பி வாக்களித்தோம், இவர்களும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று கதறி எழுவார். செம்மணியில் தொடங்கி முள்ளிவாய்க்காலில் முடிக்கப்பட்டிருக்கிறது தமிழின அழிப்பு என்று வியாசருடைய பதில்கள் தொடர்ந்து செல்கிறது. அதே போல சங்குநாதம் பேரமலர்களே இன்றைக்கு பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரேன் இஸ்ரேல் போர் உலக போருக்கு வித்திடும் தொடக்க புள்ளி என்று ஜூனியர் விகடன் கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்காவின் சாபத்தை கடாயுதம் ஏந்திய போக்கி கடாயுதம் ஏந்திய கருப்பு நிலா. பவுமா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆசிரியர், இன்னும் 15 ஆண்டுகளில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்பதை எழுதி கொடுங்கள் என கூறியிருக்கிறார். இன்னும் 15 ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்கா அணியின் ஜேர்சியை அணிந்து கிரிக்கெட் ஆட வேண்டும் என பவுமா தன்னுடைய கனவை எழுதியிருக்கிறார் என்றும், தென்னாப்பிரிக்கா அணியினுடைய வெற்றி தொடர்பாகவும் அவருடைய அணித்தலைவர் கேப்டன் பவுமா தொடர்பாகவும் அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கை ஆளியானவர்களுடைய களம்பல கண்ட யாழ் கோட்டையினுடைய 60வது பக்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்புறா மரக்கலம் அல்ல மனக்கலம் என்று அந்த கடற்புறா பக்கமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சுகமான விடிகளிலே முடக்குவாதத்திலிருந்து மூட்டுகளை பாதுகாப்போம் என்று வரம்புரியினுடைய மருத்துவ சுடர் காணப்படுகிறது. ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதி நிதியத்தினால் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. கடந்த 2023-24 காப்போது உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் வேலை திட்டம் ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் அதன் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று இடம்பெற உள்ளது என்ற செய்தியும், குடியிருப்புகளுக்கான ஆதன வரி 8% குறைக்கப்படும் வவுனியா மாநகர முதல்வர் தெரிவிப்பு. மாணவர் பாராளுமன்ற தேர்தல் வவுனியா தெற்கு வலய மாணவர் பாராளுமன்ற தேர்தல் இரத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் மூலம் சிறப்பாக நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், கதிர்காம கந்தனுக்கு மகோற்சவம். கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா உற்சவம் எதிர்வரும் 26ஆம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் திகதி வியாழக்கிழமை தீர்த்த உற்சவத்துடன் நிறைவடைய உள்ளது என்ற செய்தியும், சுமார் 70 வருடங்களின் பின் வீதி புனரமைப்பு ஆரம்பம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல உணவுக்காக காத்திருந்தோர் மீது ஈவிரக்கமற்ற குண்டுவீச்சு, 50 பேர் காசாவில் கொடூரமாக உயிரிழப்பு. காசாவில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட 50 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானில் நிலநடுக்கம். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் 5.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. உணவின்றி மண்ணை சாப்பிடுகிறோம் உலகை உலுக்கிய காசா சிறுவனின் காணொளி. காசாவில் உணவு கிடைக்காமல் தவிக்கும் சிறுவன் ஒருவன் பேசும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறித்த காணொளியில் கருத்து தெரிவித்த சிறுவன், காசாவில் நாங்கள் சாப்பிட உணவு எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் காசாவுக்குள் வருகின்றன. ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதாக இல்லை. நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்குமே உணவு இல்லை. எங்களுக்கு உணவு சமைக்க மாவு தேவை. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள். நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை சாப்பிடுகிறோம். தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் என கலங்கியபடி தெரிவித்திருக்கிறார். காசாவில் தற்போது ஒரு ரொட்டி துண்டின் விலை $5.3 என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த ஒரு ரொட்டி துண்டும் மிகவும் சிறியது எனவும் அது எங்களுக்கு போதவில்லை எனவும் சிறுவன் காணொலியில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தின் தீப்பிழம்புகளை மேலும் எரியூட்டும் மேற்குலகம் வடகொரியா சீற்றம் என்ற செய்தியும், உலகத்தை ஒழுக்கும் கூட்டணி ரஷ்யாவுக்கு போர்க்களத்தில் குதிக்கும் வடகொரியா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஆவணங்கள் ஏதுமின்றி 30 கைதிகள் விடுவிப்பு. விசாரணையில் வெளியான தகவல். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடாத்திய விசாரணைகளில் எந்தவித ஆவணங்களும் இன்றி 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட சிறை கைதிகள் குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பது விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மின்கட்டண அதிகரிப்பால் பொருட்களின் விலை உயர்வு நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது.
வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக காலகாலமாக கூறுவது எந்த வகையில் நியாயம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதே போல மனித உரிமை மீறல்களுக்கு இலங்கை அரசாங்கம் தீர்வு காண வேண்டும், ஒக்லாந்து நிர்வாகம் வலியுறுத்தும். வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டது பேருந்து, 3 பலி, பலர் படுகாயம், அனுராதபுரத்தில் சம்பவம் என்ற செய்தி. மின்கம்பத்தின் மீது மோதிய உளவு இயந்திரம், யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் சம்பவம். உள்நாட்டு துப்பாக்கியுடன் குருநாகலில் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவார் வோல்ஹர் ட்ரக் என்ற ஒரு செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்ஹர் ட்ரக் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வருகிறது என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். இதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் யாழ் நகர வீதிகள் கடும் கட்டுப்பாடுகள் என்ற செய்தி, உதயபுரம் வாழ்வெட்டு சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, மின்தூக்கியில் விபத்து, இளைஞர் பரிதாப சாவு, யாழ் நகர பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் சம்பவம் என்ற செய்தி, பார ஊர்தியோடு கோர விபத்து, குடும்பத் தலைவர் துயரச்சாவு என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஐஸ் போதைப் பொருளுடன் ஆணும் பெண்ணும் கைது என்ற செய்தியும், வலிகாமம் வடக்கை உடன் விடுவிக்குக, மயிலட்டியில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மணலுடன் இணைந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் இதுவரை 1000 மூடை பிளாஸ்டிக் துகள்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆவணங்கள் எதுவுமின்றி 30 கைதிகள் விடுதலை என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, ஆவணம் இல்லாத 30 பேரை வெளியில விட்டவை, ஆவணம் இருந்தும் அரசியல் கைதிகளை இன்னும் ஏன் அடைத்து வச்சிருக்கணும் என்ற ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பொது மன்னிப்பு முறைகேட்டில் விடுக்கப்பட்ட நபர்களை ஏன் கைது செய்யவில்லை, எதிர்க்கட்சி கேள்வி என்ற செய்தியும், ரூபாய் 433 கோடி வட்வரி மோசடி, 5 நிறுவனங்களின் சொத்துக்கள் அரசால் விரைவில் பறிமுதல் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் கழிவகற்றல் உடன் நிறுத்தப்பட வேண்டும், யாழ் நீதிமன்ற அதிரடி உத்தரவு. காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையால் திண்ம கழிவுகள் கொட்டப்படக்கூடாது எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை பிறிதொரு இடத்திற்கு அகற்றுமாறும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுகாதார சீர்கேடுகள் தண்டம் ரூபாய் 40,000. பொதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உடையார்கட்டு வள்ளிபுரம் பகுதியில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த பலசரக்கு கடையொன்றுக்கு சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றிற்கும் தலா 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனுடன் சுழிபுரம் பராளாய் விநாயகருக்கு நேற்று கொடி என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு ஆதன வரியை 8% குறைப்போம், வவுனியா மாநகர முதல்வர் தெரிவிப்பு. வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட குடியிருப்புகளுக்கான ஆதன வரியை 8% குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதுடன் குடியிருப்பை தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கு 10% அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வவுனியா மாநகர முதல்வர் காண்டீபன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக, விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி மன்னார் மாணவி சாதனை என்றொரு செய்தி. கல்வி அமைச்சரால் நடாத்தப்பட்ட விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி நயோலின் அப்ரியானா மாகாண மட்ட போட்டியில் 1ஆம் இடத்தையும் தேசிய மட்ட ஒலிம்பியாட்டில் 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கான சான்றிதழ் கல்வி அமைச்சில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்னவால் வழங்கி வைக்கப்பட்டது. இவருடன் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் 2ஆம் நிலைகளை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மாணவர்களுக்கும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் மக்கள் முறைப்பாட்டிற்கு வவுனியாவில் வாட்ஸ்அப் செயலி என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்த செய்திகளாக தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜெரா அவர்களுடைய செம்மணி முடிவுரா புதைகுழிகளின் கதை என்று முற்பக்கத்தில் இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டுரைகளுக்குள் நிலாந்தன் அவர்களுடைய தொங்கு சபைகளும் எரிபொருள் வரிசை மக்களும் என்றொரு கட்டுரை, ராசையா கீதா அவர்களுடைய பிரசவத்துக்கு பிற்பட்ட மனச்சோர்வு, தாய்மையின் பின்னால் மறந்த மனவலி என்றொரு கட்டுரை இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து
அறிந்தும் அறியாமலும் என்று முபாரக் அவர்களுடைய கவிதைகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யார் அந்த ஒற்றன், சஜித்தை காணும், மத்தள அமைச்சர்கள் என்றவாறும் சில கட்டுரைகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ராகவன் அவர்களுடைய ஊர்ப்பு தினம் என்ற கட்டுரையும், காணி ஆடம்பரமில்லை அத்தியாவசியம் என்ற பவித் அருள் வசந்த் அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சங்கவி அவர்களுடைய போரின் கவிதை என்ற ஒரு கவிதையும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. துஷேந்தன் அவர்களுடைய காதலின் சாபம் என்ற கவிதைகளும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பண்டைய தமிழ் இலக்கியங்களில் புத்த பெருமானின் போதனைகள் என்று பேராசிரியர் சிவேசன் சிவானந்தமூர்த்தி அவர்களுடைய ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் போலி நாணயத்தாள்கள், ஒருவர் கைதானர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், வாகன அலங்காரங்கள் ஜூலை 1 முதல் அகற்றம், போலீசார் அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நைனாதீவு படகு பாதை இப்போதைக்கு இல்லை என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. நைனாதீவிற்கு இயந்திர படகு பாதை சேவை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பமாகாது. அதனை ஆரம்பிப்பதற்கு செப்டம்பர் வரை கால அவகாசம் தேவைப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதாய் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் அவதானிக்க விசேட செயற்திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், அரச பயங்கரவாதத்துக்கு உதவிய நாடுகளில் தற்போது அவல நிலை, கோடீஸ்வரன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. முள்ளிவாய்க்கால் பேரவலம் அரங்கேற்ற அரச பயங்கரவாதத்திற்கு துணை நின்ற இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். தமிழ் மக்கள் அன்று எதிர்கொண்ட நிலையை இவ்விரு நாடுகளும் இன்று எதிர்கொண்டு வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, அனுர அரசு இராணுவத்தை வெளியேற்றி எங்கள் நிலத்தை எங்களிடம் கொடும், அனுர அரசின் மீதான நம்பிக்கை பொய்யாகிவிட்டது, எங்கள் நிலத்தில் இராணுவ உல்லாச விடுதி, நாங்கள் வாடகை வீட்டில், எங்கள் வரிப்பணத்தில் எங்கள் நிலத்தில் சும்மா குந்தியிருக்கிறது இராணுவம் என்ற செய்திகளோடு தினக்குரலுடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் அணையா தீபம் மக்கள் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு, மக்களை அணிதிரளவும் அழைப்பு, செம்மணி புதைகுடி உண்மையை கண்டறிய கோரி அணையா தீபம் மக்கள் போராட்டம் நாளை ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், இராணுவமே வெளியேறு, வலிவடக்கில் நில மீட்புக்கான போராட்டம் நேற்று ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், போதைப்பொருளுடன் இருவர் கைதாகினர், பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடும் சிறுவர்களை மீட்பதற்கு போலீசார் நடவடிக்கை, யாசகம் மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சிறுவர்களை மீட்பதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும், நாளை வருகிறார் வோல்கர்டர்க் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது என்ற செய்தி, இலங்கையின் தூய்மையான எரிசக்தி திட்டத்திற்கு உலக வங்கி $150 மில்லியன் நிதி வழங்க ஒப்புதல், வாழ்வெட்டு சந்தேக நபர்கள் 3 போலீசாரால் கைது, தையிட்டு விகாரை காணிக்கு பதிலாக மாற்று காணிகள் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் என்ற ஒரு செய்தியும், ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் கொலை குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டனராம் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் பதுளையில் பேருந்து விபத்து, 3 பலி, 32 பேர் படுகாயம், கட்டுநாயக்காவில் குவைத்திலிருந்து வந்தவர் கைதானார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தினக்குரலுடைய குரல் பதிப்பாக செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்க முனையாதீர் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும், சுகாதார அமைச்சின் திட்டங்கள் தொடர்பில் ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல், மன்னார் சுகாதார பணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுங்கள், இன்பராசா ஊடகங்கள் முன் குற்றச்சாட்டு, மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் 30க்கும் மேற்பட்டவர்கள் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் இன்பராசா தெரிவித்திருக்கிறார். வவுனியா 2ஆம் குறுக்கு தெரு பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் பழிவாங்கல், அதிகார துஷ்பிரயோகம், பக்கச்சார்பு, முறைகேடு என்பன தொடர்பாக சில விடயங்களை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவோம். அவர் 2019ஆம் ஆண்டு முதல் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இடையில் சில மாதம் கிளிநொச்சியிலும் பணியாற்றியவர். இதன்போது மன்னாரில் சிங்கள வைத்தியர் ஒருவர் பொறுப்பாக செயற்பட்டார். இடமாற்றம் செய்த பின்பும் பழிவாங்கும் செயற்பாடுகளை செய்தவர். மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக முகநூலில் பிற கருத்துக்களை போடவும் மீளவும் மன்னாருக்கு வந்தார். தனக்கு பிடிக்காத உத்தியோகத்தர் மீது பழிவாங்கும் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார். 13 வருடங்களாக மன்னாரில் பணியாற்றும் பிரியந்தன் என்பவருக்கும் இடமாற்றம் வந்தும் அவருக்கு இடமாற்றம் கொடுக்காது அவரை வைத்து சில வேலைகளை செய்து வருகிறார். இடமாற்றங்கள், இடமாற்று மேன்முறையீடுகள்,
வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளரால் வழங்கப்படும் இடமாற்றங்களை கூட சில உத்தியோகத்தர்களுக்கு வழங்காது தடுத்து வருகிறார். சில விடயங்களில் அவர் பக்கச்சார்பாகவும் செயற்பட்டு வருகிறார். பலருக்கு சம்பளங்களை நிறுத்தி வைத்து பழிவாங்கியதற்கான ஆதாரங்கள் உள்ளன. நிர்வாக உத்தியோகத்தர்கள் பதவியை தனக்கு பிடித்த ஒருவருக்கு கொடுத்துவிட்டு செயற்பட்டு வருகின்றார். கிழக்கு மாகாணத்திலிருந்து மன்னாரில் வந்து பணியாற்றும் குடும்ப நல உத்தியோகத்தர் ஒருவருக்கு மாகாணத்தால் இடமாற்றம் வழங்க அனுமதி வந்தும் அந்த கடிதத்தை கூட காட்டாமல் வைத்திருக்கிறார். கடிதம் தனிப்பட்ட ரீதியில் குறித்த குடும்ப நல உத்தியோகத்திற்கு கிடைத்ததும் பணிப்பாளர் வினோதனிடம் கேட்டபோது தரக்குறைவாக கதைத்திருக்கிறார். அந்த விடயம் கடிதம் மூலம் மாகாணத்திற்கு மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார். இவை தொடர்பாக அனைவரும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளோம். மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்களது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக 30க்கும் மேற்பட்டவர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல நெடுந்தி விஜயபாலன் அவர்களுடைய தமிழர்களின் அரசியலை நெருங்கி வரும் ஆபத்து என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் பகுதி 6 என்று கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசியல் கலாச்சாரமே இன்றைய தேவை, அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டில் சாதித்து உயர்கல்வியினை இழக்க காரணம் என்ன? தர்மகுமாரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதே போல வடக்கு காணி அபகரிப்பு வர்த்தமானி எதிர்த்து அடிப்படை உரிமை மனு என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. தமிழ் தேசிய கொள்கை பயணத்திற்கு எனக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வலிகிழக்கு தவிசாளர் தியாகராயா நிரோஸ் தெரிவிப்பு. தமிழர் தேச அரசியலில் அதிக குத்துக்கரணங்கள் நடராஜா ஜனகன் அவர்களுடைய கட்டுரை. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் உலக சண்டைகள் தொடர்பான செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மக்கள் போராட்டங்களின் மீள் எழுச்சி நன்மை தரும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். பொது மன்னிப்பை ரத்து செய்ய அரசாங்கம் முயற்சிக்காதது ஏன்? அஜித் பி பெரேரா கேள்வி. வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் என்ற செய்தியும். காரைக்கால் திண்மக்கழிவு தரம் பிரிக்கும் நிலையத்தின் செயற்பாட்டை உடன் நிறுத்துக யாழ்ப்பாண நீதிமன்றம் உத்தரவும். தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் மன்னார் மாணவிக்கு 2ஆம் இடம். கல்வி அமைச்சினால் நடாத்தப்பட்ட தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் பிரிவு 8-9 மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி நயோலின் அப்ரியானா சாதனை புரிந்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் குழாய் நீர் இணைப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். குழாய் நீர் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ப்பாணம், சாகவச்சேரி, கரவட்டி, புத்தூர் பிரதேச மக்கள் விண்ணப்பிக்க முடியும் என நீர் வழங்கல் வடிகால சபை தெரிவித்திருக்கிறது. மக்களை மறந்த அதிகாரத்தை தக்க வைக்க அரசு செயற்படுகிறது. முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றச்சாட்டு. கல்வி சீர்திருத்தம், ஆசிய அபிவிருத்தி வங்கி திருப்தி, விபத்தில் வயோதிபர் உயிரிழப்பு, உடுப்பிட்டியில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.